காஷ்மீர் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22 அன்று பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளால் நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த கோர சம்பவம் உலகையே உலுக்கியிருக்கு. இந்த நிலையில் தான் தனது சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு நாட விரும்பிய பிரதமர் மோடி பயங்கரவாதிகளுக்கு எதிரான திட்டமிடலுடன் களம் இறங்கியிருக்காரு. பாகிஸ்தானுக்கு செக்மேட் வச்சிருக்கு இந்திய அரசு. India's spirit will never be broken by terrorism. இந்திய பாகிஸ்தான் எல்லை மூடல். இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறணும். பாகிஸ்தானுக்கு விசா ரத்து. பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய தூதரகம் மூடல்னு பயங்கரமான திட்டமிடலுடன் களத்தில் இறங்கியிருக்கு இந்திய அரசு. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய அரசோட இந்த அறிவிப்புகள் உலகையே மிரள வச்சிருக்கு. இந்திய பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா உடனடியாக மூடப்படும்னு சொன்ன நிலையில் அதுவும் இப்ப மூடப்பட்டிருக்கு. இந்த வழியே பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிய தூதரகம் ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் விக்ரமன் ஸ்ரீ இது குறித்து பேட்டி ஒன்று கொடுத்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த தாக்குதலுக்கு துணை போனவர்கள் என்று ஒருவரையும் சும்மா விடமாட்டோம் என ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார். லஷ்கர்-இ-தொய்பா என்ற அமைப்புதான் இதற்கு காரணம் என்று சொல்லி வந்த நிலையில் அந்த அமைப்புடைய துணைத் தலைவரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சட்டம் பேசும் தொலைக்காட்சியினை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.